நம சிவாய பராசக்தி சிவாய நம. ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம். எல்லாம் வல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் வழங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியையும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனை வணங்கி சர்வ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஸ்ரீ ஜெய்சக்தி என்கின்ற யூடியூப் சேனல் மூலியமாக அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, அடியேன் பல்வேறு குருமாரிடம் சென்று ஜோதிடம், ஆன்மீக சம்பந்தமான மற்றும் எந்திர, மந்திர, தந்திர, தாந்திரிக போன்ற பல்வேறு அமானுஷ விஷயங்களை கற்று யான் கற்ற வித்தைகளை அனைவரும் தெரிந்து கொண்டு அதை தாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து இம்மையிலும் மறுமையிலும் நற்கதி உண்டாவதற்குண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்று சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த ஸ்ரீ ஜெய்சக்தி என்கின்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அன்பர்களே, நமது சனாதன மார்க்கத்தில் எத்தனையோ பண்டிகைகள், விரதங்கள், விழாக்கள், திருவிழாக்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு சில மாவட்டங்கள்லேயோ அல்லது ஒரு சில மாநிலங்கள்லேயோ பிரசித்தமாக இருக்கும். ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை மட்டும்தான் அனைத்து மாநிலங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம சனாதனிகள் எந்தெந்த நாட்டிலலாம் வாழ்கிறாங்களோ அந்தந்த நாட்டெல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கின்றது. இந்த தீபாவளியை பற்றி ஜோதிட சாஸ்திர ரீதியாக என்ன விளக்கம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சூரியன் என்பது ஆத்மகாரகன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சந்திரன் என்பது மனோகாரகன். சூரியன் சிவன், சந்திரன் சக்தி. மனோகாரகனும் ஆத்மகாரகனும் சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய, மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய, அதே சமயத்தில் இந்த பூமியில் பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவரவருடைய கர்ம வினைப்படி தக்க பலனை தரக்கூடிய சனீஸ்வரர் உச்சம் பெறக்கூடிய ராசியான துலா ராசியில் சூரியனும் சந்திரனும் சங்கமிக்கும் காலம்தான் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தீபாவளி பண்டிகையின் சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, இது அன்னை ஆதி மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஈர்ப்பதற்குண்டான ஒரு பொன்னான நாளாகும். இந்த நல்ல நாளில் தான் குபேர பகவான் மகாலட்சுமியின் மேலாளர் போல பதவியேற்ற நாள். இந்திர பகவான் துர்வாச மகரிஷியால் சாபத்தை ஏற்று அனைத்து சொத்துக்களை இழந்த பிறகு மீண்டும் மகாலட்சுமியை பூஜை செய்து அவருடைய அனுகிரகத்தினால் தன்னுடைய சௌபாகியங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற்ற நாள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாளை தான் நாம் எல்லாருமே அன்னை மகாலட்சுமியை வரவேற்று மகிழ்ச்சிப்படுத்தி அன்னை ஆதி மகாலட்சுமியின் அருளை பெற்று சகல சௌபாகியத்தில் வாழ்ந்திட இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது தீப ஒளி திருநாள் என்ற பேச்சு வழக்கு மருவிதான் தீபாவளின்னு ஆயிருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த தீபாவளி பண்டிகையில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜையை விட பல மடங்கு சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த தீபாவளி பண்டிகைக்கு உண்டு. சூரியனும் சந்திரனும் துளாராசியில் சங்கக்கு இருப்பதனால், சூரியங்கிறது பாக்கியத்துக்கெல்லாம் அதிபதி. அனைத்து சௌபாகியங்களுக்கும் யார் அதிபதினா சூரிய பகவான் தான், அதில் மாற்றமே இடம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள், பயிரினங்களுக்கு உண்டான ஆதார சக்தியை வழங்குவர் யார் என்றால் சூரிய பகவான் தான். சகல சம்பத்துக்கும், சகல விதமான அறிவுக்கும், ஞானத்திற்கும், புத்திக்கும், சித்திக்கும், அனைத்து இயக்கத்திற்கும் மூல காரண கர்த்தாவே சூரிய பகவான் தான். இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டிங்கன்னா, முதன்மை ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷத்தப்படி மேசராசி. இந்த மேசராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சொந்த ராசி எதுன்னு கேட்டால் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியிலேருந்து 9ஆம் ராசி மேசம் வரும். தன்னுடைய ராசிக்கு பாக்கிய ராசியான 9ஆம் ராசியில் உச்சம் பெறுவதனால் அனைத்து பாக்கியங்களுக்கும் அவர் தான் அதிபதி. அதே போல் சந்திர பகவான் தன்னுடைய ராசியான கடக ராசியிலிருந்து 11ஆம் ராசியில் லாப ராசியில் வரவு ராசியில் உயர்வு தரக்கூடிய ராசியில் உச்சம் பெறுகிறார்.
அதனால் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தான் ஒருத்தனுக்கு செல்வ செழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் பாக்கியத்திற்கும் சகல விதமான சௌபாகியத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார். அதனால் ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சூரிய சந்திரங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய கிரகம். அப்பேற்பட்ட சூரியனும் சந்திரனும் சங்கமித்து தன்னுடைய அருளாற்றல்களை பரிபூர்ணமாக செலுத்தும் இடம்தான் துளாராசி. அப்பேற்பட்ட துளாராசியில் சுக்கிரனும் வலுவேறுவதனால் சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். அப்போ அனைத்து சௌபாகியம் அடைவதில் ஆச்சரியம்லாம் இல்லை. இந்த வருஷம் 20/10/2025 விஸ்வவாசு வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது. இந்த ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை மற்றும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஓர ஓடும். அடுத்து 7 மணிலேருந்து 8 மணி புதன் ஓர ஓடும். அப்போ இந்த சுக்கிர ஓரையும் புதன் ஓரையும் இந்த பூஜை செய்கிறதுக்கு மிக மிக உகந்த நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ சுக்கிரனும் புதனும் சேரும்போது லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படும். இயற்கையாகவே தீபாவளி பண்டிகை ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த சுக்கிர ஓரையும் புதன் ஓரையும் கலக்கும்போது பூஜை செய்கிறது லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் பெற்றுத்தரும். அப்போது இது ஒரு சூப்பர் டைம் சொல்லலாம், மிக மிக அற்புதமான காலம். இந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யணும். முதல்ல ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு இடதுபுறத்தில் ஒரு கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சு அன்னை மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி, அதுக்கு பிறகு சைவ படையல், குறிப்பாக பாலில் தயாரிக்கப்பட்ட பால் பாயாசம், பால் கோவா, பல வர்க்கங்கள், இதெல்லாம் இன்னும் கல்கண்டு, பேரிச்சம்பழம், பஞ்சாமிர்தம், இன்னும் சைவ படையல் என்னெல்லாம் வைக்க வசதி இருக்கோ அனைத்தையும் வைக்கணும். இதற்கு தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் சுத்தமான பசு நெய்யும் கலந்து ஏற்றுறது விசேஷம். இதில் 5 முக குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்ங்கிறது மகாவிஷ்ணுவை குறிக்கும், பசு நெய்ங்கிறது மகாலட்சுமியை குறிக்கும். அதில் தாமரை தண்டு திரி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் மகாலட்சுமியை ஈர்க்கிறதுக்கு உண்டான ஒரு தூபப்பொடி போட்டிருப்போம். சகல சௌபாகியத்தை தரும் தூபப்பொடின்னு ஒரு தூபப்பொடி போட்டிருப்போம். அந்த தூபப்பொடி அந்த இடத்துல புகைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியலைங்கன்னா தசாங்க பொடி போடலாம். அன்னை மகாலட்சுமி பிடித்த தூபப்பொடி எதுன்னு கேட்டால் தசாங்க பொடி. அப்போ நல்ல விளக்கேற்றி தூபம் போட்டு முதல்ல விநாயகர் ஸ்தோத்திரம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு மகாலட்சுமி ஸ்தோத்திரமும் படிக்கணும். மகாலட்சுமிக்கு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் கூட மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மற்ற மகாலட்சுமி ஸ்தோத்திரம்லாம் ஒரு முனிவரோ ஒரு ரிஷியோ ஒரு குருமாரோ அருளியிருப்பாங்க. ஆனால் அந்த மகாலட்சுமி அக்ஷரம் மட்டும் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனால் துதிக்கப்பட்டது. இந்த நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே பூஜித்தேன்னு வரும். அந்த ஸ்லோகத்தை நல்லா படிக்க தெரியாதவங்க புஸ்தகம் வாங்கி அதை பார்த்து அந்த 8 ஸ்லோகத்தையும் ஒரு 3 முறையோ 7 முறையோ 9 முறையோ 11 முறையோ வசதிக்கேற்ற படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரத்தை அவங்க வசதி தகுந்த மாதிரி 108 முறையிலேருந்து 1008 முறை வரலும் படிக்கலாம். அன்னை மகாலட்சுமியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. இதான் அந்த மந்திரம். இதை இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் படிக்கக்கூடாது, நல்லா அதுக்கு ஒரு நல்லா மெட்டோட படிக்கணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி ஸ்ரீ மகாலட்சுமியை நமகம். இவ்வாறு ஜெபம் செய்ய வேண்டும். இதில் ஓம்ங்கிறது மகா பிரணவம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மி பீஜ மந்திரம். ஹ்ரீம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம். ஹ்ரீம்ங்கிறது சிந்தாமணி பீஜ மந்திரம், அன்னை ஆதிசக்தியின் அருள்பெற்றது. க்ளீம் மோகன பீஜம், காம பீஜம் சொல்லுவாங்க. இந்த உலகில் சம்பந்தமான அனைத்தும்னா வீடு மனை வாகனம் நகை நட்டு பொன் பொருள் அனைத்தையும் ஈர்த்து ஒரு மனிதனுடைய முழுமையான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய
மகா மோகன பீஜம், காம பீஜம் சொல்லக்கூடிய க்ளீம் இது அமைச்சிருக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமோ பகவதி, உலகத்திற்கு தாயாக விளங்கக்கூடிய தேவியே ஸ்ரீ மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம். இது மிக மிக அரிய பொக்கிஷமான மந்திரம். குருநாட்ட பல நாள் வேலை பார்த்தா கூட அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா சாரதா திலக்க தந்திரம் அப்படின்ற மந்திர நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்கும் இதை கொடுத்து அவங்கெல்லாம் வாழ்க்கையில் இதை படித்து அவங்க அதை கடைப்பிடிச்சி நல்ல செல்வாக்கூட நேரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் குபேர மந்திரமும் படிக்க வேண்டியது அவசியம். மகாலட்சுமி என்பவள் செல்வத்துக்கு அதிபதி என்றால் அதை கட்டி காத்து மென்மேலும் பெருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் குபேரர், மேனேஜர் மாதிரி. அந்த ஒரு வங்கிக்கு ஓனர் மகாலட்சுமி என்றால் அதோட மேனேஜர் நம்ம குபேர பகவான். குபேர மந்திரமும் படித்தாகணும். அப்போ தான் அது செல்வம் கிடைச்சா மட்டும் பத்தாது, அதை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கும் மேன்மேலும் பெருக்குவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் குபேரண்டார்கள் வேண்டும். லக்ஷ்மி தேவி கொடுப்பாங்க, குபேரை பெருக்கி காப்பாற்றி அதை நெறிப்படுத்தி கொடுப்பாரு.